வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வார ராசி பலன் 21ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ மீனராசிக்கு வந்து எப்படி இருக்கும். ஸோ மீனராசி வந்து உங்களது ராசி அதிக வக்கரமாக இருக்கார். 12 இருக்கும்போது செலவு ஓரளவுக்கு கம்மியானாலும் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பீங்க. நான் இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன். அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களும் உங்களது பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் தளர்த்திக்கங்க, தேவையாங்கிறத வந்து யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு வந்து 5ல் வந்து நீச்சமாகுது. குழந்தைகள் சமாச்சாரங்களில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா வந்து குடும்பத்தில் வந்து அதனால் வந்து சின்ன சின்ன அவமானங்களோ ஒரு தகுதி குறைவோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், அதில் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்க விஷயம்னா என்ன அப்படின்னும் போது இப்போ லேட்டஸ்ட்டாக பார்க்க போனால் குழந்தைங்க எந்த விஷயத்தை கெடுதுன்னே சொல்ல முடியாது. அந்த காலத்தில் எல்லாம் எங்கள் காலம் அப்படின்னு நான் சொன்னதை கூட உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். எங்கள் காலத்தில் அப்பா அங்கே வரான ஒரு பயம் இருக்கும். ஸோ நான் என்ன தப்பு பண்ணாலும் எங்கள் அப்பாவுக்கு வந்து எவனா ஒருத்தன் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோ வெகுளித்தனமான ஒரு பிள்ளையாக தான் நான் வளர்ந்துருக்கேன். உடலில் ஒரு திருட்டு தப்பு அடித்தா கூட வந்து வீட்டில் வந்து போட்டு கொடுத்து உதவானது பெல்ட்டால் அடித்ததெல்லாம் வந்து அந்த காலத்தில் நம்ம பட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பயம் இருந்தது. ஸோ இப்போ அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி வந்து எதிரிகள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஃபோன்லேயே இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ வந்து பப்ஜின்னு ஒரு கேம் இருக்குது. அந்த பப்ஜி கேம் பேண்ட், ஆக்சுவலி நம்ம இந்தியாவை பொறுத்தவரை பேண்ட் ஆகிருக்கு. நான் இதை பற்றி ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் தெரியாது, சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்காக சொல்கிறேன். பப்ஜி கேம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அந்த கேமை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தன் வந்து ஆன்லைனில் அதுவும் யூடியூப்பில் வந்து சொல்லித்தரான். ஸோ இந்த யூடியூப்பில் சொல்லித்தரும்போது எப்படி சொல்லுவான்னா இந்த மாதிரி இந்த கேம் இப்படி ஆடுறது அப்படி ஆடுறதுன்னு சொல்லி இந்த கேமை பற்றி பேசும்போது என்ன பண்ணால் இடையிடையே வந்து அசிங்கமான வார்த்தைகள். இதை பார்க்குறது அத்தனையுமே 12 வயசு 13 வயசு 14 வயசு பசங்க தான் வந்து இந்த பப்ஜி கேமை வந்து இவனோட சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது அவங்கள அறியாமல் வந்து வினையை விதைக்கிறான். நிறைய பிரச்சனைகள். இப்போ அவனுக்கு கைது பண்ணாங்க. ஒரு 180 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கான் அவன் மேலே தப்பாக பேசுகிறான்னு. அவன் வந்து ஒருத்தர் வந்து கமெண்டில் போட அவனை வந்து கிரிமினல் கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கமெண்டில் போட்டது கூட போலீஸ் என்ன பிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக, ரொம்ப படுகேவலமாக காவல்துறையே பேசியிருக்கான். ஸோ அவனெல்லாம் உள்ள தூக்கி மிதிக்க வேண்டாம். ஸோ தப்பான வார்த்தைகளை வந்து அதுவும் சட்டம்லாம் கேட்டால் நித்யானந்தாவை பிடிச்சிட்டாங்களா ப்ரோ, அவன் பேசுறதே இப்படி தான் பேசுகிறேன். என்ன ப்ரோ, என்ன நித்யானந்தாவை தான் தப்பு பண்ணார், அவனா பிடிச்சிட்டாங்களா? என்ன ப்ரோ இருக்குது, அதெல்லாம் எனக்குலாம் பெரிய பெரிய வக்கீல்லாம் இருக்காங்க தெரியுமில்ல, இப்படி தான் பேசுகிறான். அவன் பேசுகிறதே வந்து நம்மளுடைய எரிச்சலாகுது. அப்போது இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ நம்ம குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. அதுக்கு தான் சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ குழந்தைங்களால் அவமானம் வரும்போது கொஞ்சம் குழந்தைங்க என்னென்ன பண்ணுறாங்க, வெளியில் என்ன பண்ணுறாங்க, நம்ம இப்போ ட்ராக் பண்ணணும்னா அவங்க மொபைல்லாம் நிறையா சீக்ரெட் கோட்லாம் போட்டு வச்சிடறாங்க. பசங்களும் உஷாராக இருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு பக்கு வைங்க அங்கேயும். அங்கே பசங்களோட மொபைலில் வந்து நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்டான ஆப்ஸு, டிஃப்ரெண்டான ஒரு சில விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே மொபைலுக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்க எங்கெங்கே ஃபோன் பேசுது, யாருக்கு மெசேஜ் அனுப்புது, யார் குழந்தைங்க மொபைலில் அடிக்கடி பேசுகிறது, என்னென்ன பேசிக்கிறாங்க எல்லாமே நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே வந்துடும். ஸோ யார்கிட்ட பேசுகிறாங்க என்ன டீட்டெயிலாம். ஸோ இதை வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது யாராச்சும் மொபைல் காரங்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. அது கொஞ்சம் ஸ்கில்டான ஆளுங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட கேட்டிங்கன்னா, எங்கிட்ட கேட்காதீங்க, அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ மொபைலே சரியாயிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்க யார்கிட்ட கால் பேசுகிறாங்க என்ன ஏதுங்கிற எல்லா டீட்டெயிலும் நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால் குழந்தைகளை வாட்ச் பண்ணணும். இதில் வந்து பியூட்டி என்னென்னா சில குழந்தைங்க, புத்திசாலித்து குழந்தைங்க வீட்டுக்கே தெரியாமல் ஒரு மொபைலே வாங்கி வச்சிரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பார்த்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி இதனால் வந்து யாருன்னா நாளைக்கு ஏதாச்சும் ஒன்று அந்த குழந்தை கஷ்டப்பட்டாலும் நம்ம தான் கஷ்டப்படணும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3ஆம் அதிபதி 3லிருந்து ராகு புதன். ஸோ 4ஆம் அதிபதி 3ல் இருக்கிறதுனால ஏதாவது வீடு வாசல் விற்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுவீங்க. ஸோ அதனால் நல்ல ரேட்ஸ் வந்து விற்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தாயாருக்கு உங்களுக்கும் கொஞ்சம் நிறைய விஷயங்களில் வந்து கருத்து மறு வரும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4ல் சூரியன். ஸோ 4ல் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கனால அம்மாவுக்கு உங்களுக்கும் ரொம்ப பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக அம்மா என்ன சொன்னால் சரி ஒழிஞ்சு போகுதுன்னு சொல்லி விட்டுருங்க. கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க. ஸோ கவர்மெண்ட் டெண்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. பட் ஆனால் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆட்கள்கிட்டலாம் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது நல்லது. உங்களோட லீகல் விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. இது வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் பொருந்தும். ஸோ அந்த விசா பேப்பர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுட்டிங்கன்னா கேசஸ் வராமல் தப்பிச்சிக்கலாம். வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ அதே மாதிரி வண்டி வாகனங்கள் ஓட்டுறது. ஸோ வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ஏடாகூடமாக ஓட்டுறதெல்லாம் விட்டுருங்க. ஸோ ஏன்னா வந்து ஏதாவது பெனால்ட்டி ஃபைனு இந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. சுக்கிரன் செவ்வாய் இருக்கிறதுனால வந்து குழந்தைகள் வந்து ஏதாவது ஏடாகூடம் பண்ணி நம்மளை வந்து அவமானப்படுத்தும். அது 3 அதனால் நமக்கு ஒரு பெரிய டென்ஷன் வரும்.
ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் கண்காணிப்பாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பசங்க என்ன பண்ணுறாங்கிறத பார்த்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்க்க போனோம்னா 5ஆம் அதிபதி வந்து காதல் சம்மந்தமான விஷயங்களையும் குறிக்கும். ஸோ குழந்தைகள் வந்து இந்த காதல் சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே காதலர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பு ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் நிறைய பிரச்சனைகள் வருன்றதுனால கொஞ்சம் இந்த டைமில் வந்து கொஞ்சம் ஆற போட்டுருங்க. இந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுக்காமல் கம்முன்னு இருக்குது, ஜம்முன்னு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருங்க. வேலை சம்மந்தமான விஷயங்கள். ஸோ வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓரளவுக்கு வந்து எல்லாமே வந்து ஆக்கப்பூர்வமாக ரொம்ப சிறப்பாக இருந்து நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்ல சிறப்பு தான். ஸோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல கிளியர் ஆகும். 7ஆம் அதிபதியான புதன், 7ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்கிறது வந்து 3, 7 காமத்திரிகளும் ராகு இருக்கிறனால கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ ஏதாச்சும் வந்து பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். கணவன் மனைவி நடுவில் வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சின்ன கோபங்கள் தாபங்கள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆல் இந்த கேம் ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் அப்படி இப்படி வரும். பட் இருந்தாலும் அதெல்லாம் அட்ஜஸ்ட் ஆகி போயிடுங்க. 8ஆம் அதிபதி சுக்கிரன், 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 5ல் இருக்கிறனால ரொம்ப நான் முதலே சொன்ன மாதிரி தான் குழந்தைகள் விஷயங்கள் இது மாதிரிலாம் சின்ன அவமானங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 9ல் கேது. ஸோ அப்பா அடிக்கடி இந்த கேதுன்ற விஷயம் வரும்போதே பார்த்தீங்கன்னா அப்பானா நல்ல லாபங்கள் இருக்குது. இப்போ வந்து கரெக்டாக அப்பாவுடைய சொத்துக்களான லாபங்களும் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். இந்த அப்பா பேரில் சொத்து இருக்குங்க, கேஸ் ஆடிட்டு இருக்கோம், இன்னும் முடியலைன்றவங்களுக்குலாம் வந்து அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதி வந்து வக்ரம். ஸோ 11ஆம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு வந்து 12 வக்கரமாக இருந்தால் எதிர்ப்புகள் செலவுகள்லாம் ஓரளவு கம்மியாகும். வர லாபங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலேடாக வரும். ஸோ நமக்கு வர பேமெண்ட்டும் லேட்டாக தானே ஏன் கொடுக்குறாங்க, என்ன அதுங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. அதாவது இந்த வாரம் வந்து என்னென்ன விசேஷம் பார்ப்போம். ஸோ வாரம் 21ஆம் தேதி ஏகாதேசி அன்றைக்கி வயிற்றுக்கு லீவை விட்டுட்டு எதுவும் வயிற்றுக்கு போடாமல் அந்த விரதத்தை இருந்து ஓம் நமோ நாராயணா மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் கிடைக்கும். 22ஆம் தேதி அன்றைக்கி பிரதோஷம், தோஷங்களை விளக்குவது பிரதோஷம். அன்றைக்கி என்ன பண்ணலாம்? அன்றைக்கி வந்து அந்த 4லேருந்து 6 அந்த பிரதோஷ காலத்தில் வந்து ஈஸ்வரன் நினச்சி வீட்லேயே வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா கோயில்கள் திறக்காதனால வீட்லேயே வந்து ஓம் நச்சம் பண்ணுங்கள். இல்லையா நான் வேலையில் இருப்பேன்னா வேலையிலேயே கூட ஒரு 5 நிமிஷம் எங்கேனாச்சும் ஓரமாக ஒதுங்கி ஓம் நச்சம் உள்ளுக்குள்ளே சொல்லிக்கங்க. சும்மா நோட்டை வச்சுட்டு கூட பண்ணுங்கள். நிறைய பேர் சிஸ்டம் முன்னாடி வந்து வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இப்படி உட்காந்துருப்பான், வேலையே செய்ய மாட்டான். ஏன்னா வந்து கேமரா வச்சுறாங்க எல்லா ஆஃபீஸ்லையும் இப்போ. அதனால் வந்து இவன் எங்கேயும் எதுவும் பண்ண முடியலன்னு சிஸ்டத்தை கூட அந்த வேலை செய்கிற மாதிரியே நடிக்க வேண்டியதாக இருக்குது. அது ரொம்ப கஷ்டம் இல்லை. வேலை செய்கிறது ரொம்ப ஈஸி, வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறது வந்து கண்டினியூவாக நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தோஷங்களை விளக்குவது பிரதோஷம். அந்த காலகட்டத்தில் ஒரு 5 நிமிஷம் ஓம் சிவான்னு சொல்லிட்டு மனசார சொன்னீங்கனாலே போதும். 24ஆம் தேதி அன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வழிபாடு ரொம்ப முக்கியங்க. அதுவும் வந்து குரு கேது உங்களோட ஜாதக அமைப்பில் இருந்ததுன்னா அந்த வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும். உங்களுக்கு நிறைய இடைஞ்சல்கள் இருந்தெல்லாம் வந்து கிளியர் ஆகும். அதுக்கு அடுத்தது பார்க்க போனோம்னா நிறைய கடன்கள் இருக்கா, நீங்கள் அந்த சித்தர்கள் கோயில்களுக்கு போங்க. ஸோ சித்தர்கள் கோயில்னால் சித்தர் சமாதிகள், அதுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும். ஸோ இது வந்து ப்ரூவன், அதாவது இது மாதிரி கஷ்டத்தில் இருந்தவங்க இந்த மாதிரி போய் பெரிய பலன்கள் அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் பண்ணி பாருங்கள். 27ஆம் தேதி அன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி அந்த விநாயகருக்கு வந்து ஒரு அருகம்புலை போட்டு ஓம் ஆனதுன்னு சொல்லிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் சங்கடங்கள் கண்டிப்பாக நீங்க. ஸோ மேஜராக வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நிறைய பேர் கோயில்கள் சொல்லும்போது ரொம்ப தூரம், இப்போ சித்தர்கள் சமாதினோன்னு இங்கேருந்து நான் போகிறேங்க 5 மணி நேரம் ட்ராவலுங்கன்னு சொல்லிட்டு போகிறீங்க, அந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. வீட்டு பக்கத்துலேயே வந்து ஏதாவது சமாதிகள் இருக்கான்னு பாருங்கள். ஸோ அது இருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கும் கண்டிப்பாக சித்தர்கள். அது ஒரு மணி நேரமோ 1.5 மணி நேரமோ 2 மணி நேரத்துக்கு போயிட்டு வர மாதிரி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம வழிபாடுற தெய்வத்தை கூட வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சுக்கணும். ரொம்ப லாங்கில் போயிட்டு இங்கேருந்து போகிறதுக்கு 5 மணி நேரம் வரதுக்கு 5 மணி நேரம்னா ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்கே போயிடுச்சுன்னா அந்த நம்மளால் கண்டினியூவாக வந்து அந்த பிரார்த்தனை பண்ண முடியாது. அதனால் தயவு செய்து அந்த பக்கத்தில் இருக்கிற மாதிரி கோயில்களுக்கு வழிபாடு பண்ணுங்கள். சமாதிகளும் அங்கேயே இருக்கும். ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்க உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாதனால மனசார வந்து ஒரு 5 நிமிடம் வீட்டிலேயே கூட உட்காந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சித்தர்களை. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.